இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. ஒரு விவசாயி வீட்டில் ஒரு எலியை பிடிக்கிறதற்காக எலிப்பொறியை கொண்டு வந்து வைத்தார்களாம். எலிப்பொறியை வைத்த உடனே இந்த எலி இதை பார்த்து பயந்து ஓடி போய் அங்கே விவசாயி வீட்டில் இருந்த கோழி இடத்துல சொல்லிச்சான், அண்ணன் கோழி அண்ணன், என்னை பிடிப்பதற்கு ஒரு எலிப்பொறியை கொண்டாந்துட்டாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் ஏதாவது செய்யுங்களேன், எனக்கு உதவி செய்யுங்களேன், என்னை காப்பாற்றுங்களேன். அப்போ கோழி சொல்லிச்சான் கர்வமாக, உனக்கு தானே எலிப்பொறியை வச்சுருக்கிறாங்க, நீ தானே சாக போகிற, எனக்கு என்ன, உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். பக்கத்தில் இருந்த ஆடு பார்த்த உடனே ஆடுகிட்ட ஓடிச்சான் அந்த எலி. அண்ணன் ஆட்டண்ணன், நீங்களாவது என்ன ஏதாவது உதவி செய்யுங்களேன், இதுலேருந்து நான் தப்பித்து கொள்வதற்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்களேன். ஆடும் அதே போல் சொல்லிச்சான், உனக்கு தானே எலிப்பொறி வச்சுருக்கிறாங்க, நீ ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கோ, நான் ஏன் உன்னை பற்றி கவலைப்படணும் என்று அதுவும் விரட்டி விட்டதாம். என்ன நடந்தது, இந்த விவசாயியுடைய மனைவி டப்புன்னு அந்த எலிப்பொறியில் ராத்திரி வேளையில் சத்தம் கேட்ட உடனே எலி தான் மாட்டிக்கொண்டது என்று சொல்லி ஓடி போய் அதை தொட்ட உடனே அதில் ஒரு பாம்பு மாட்டிக்கொண்டது. அது தெரியாமல் இவள் கை வைத்தோன்னா அந்த பாம்பு கொத்தி விட்டது. அந்த எல்லாரும் ஓடி வந்தாங்க, அந்த பாம்பை அடித்து போட்டாங்க. அந்த மனைவிக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தாங்க. மனைவிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த உடனே பாருங்கள், அடுத்த நாள் வைத்தியர் சொன்னார், நல்ல கோழி அடித்து நல்ல கோழி கறியை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாராங்க. வந்தவங்களுக்கெல்லாம் கோழியை அடித்து கோழி கறி, மனைவிக்கும் நல்ல கோழி கறி எல்லாத்தையும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. கோழி இறந்து போனது. அடுத்து இன்னும் சில நாட்களில் நல்ல ஆட்டை அடித்து ஒரு பெரிய விருந்து மனைவி தப்பித்து விட்டாள் என்று சொல்லி, அப்போ எலிக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொன்ன கோழி தன் ஜீவனை இழந்து போனது. எலிக்கு உதவி செய்ய மாட்டேன் ஆடு தன் ஜீவனை இழந்து போனது. பாருங்கள், எனக்கு என்ன, மற்றவர்கள் குறித்து நான் கவலைப்பட மாட்டேன்னு சொன்னவங்க வாழ்க்கை அழிந்து போய் விடுகிறது. மற்றவர்களுக்காக நம்ம வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நமக்கான வாழ்க்கை தான். அதில் நம்ம மற்றவர்களுக்கும் நம்ம வாழ்க்கை மற்றவர்களுக்கும் உதவியாக செய்ய முடியலனாலும் ஒரு ஆறுதல் வார்த்தையாக சொல்லியிருக்கலாம், பயப்படாது என்று சொல்லியிருக்கலாம், கவலைப்படாது என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை கூட சொல்லலை. அப்படி தான் அந்த வாழ்க்கை முடிந்து போனது. ஆகவே நம்ம தனக்கானவைகளே, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய வாழ்க்கை என்று இல்லாதபடி மற்றவர்கள் நம்ம சிநேகிப்போம், மற்றவர்களுக்காக காரியங்களை செய்வோம். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, எங்கள் வாழ்க்கை எங்களுக்கான வாழ்க்கை என்று சொல்லி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே நாங்கள் வாழாதபடி ஆண்டவரே உம்முடைய அன்பை, உம்முடைய ஆண்டவரே ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு நாங்கள் வெளிப்படுத்தவும், மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை மற்றவர்களுக்கும் நாங்கள் உதவியாக இருக்க எங்களை கிருபை தாங்க, ஆசீர்வாதத்தை தாங்க. இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.